அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் கேரட் சாதம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறக்கு நல்லாயிருக்கும். இது கூட வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரெண்டு கேரட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கேரட்டாக துருவி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கீறிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வானொலி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கருகி போகாமல் இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாலும் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்போ தான் சாப்பாடு தாளிக்கிற சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க. வேர்க்கடலை கிடைச்சாலும் போட்டுக்கோங்க. தோலெல்லாம் எடுத்துகிட்டும் போடலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 5-6 முந்திரி இருந்துச்சு, அதையும் போட்டுட்டேன். கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. பருப்பெல்லாம் போடுறதுனால பெருங்காயப்பொடி போடணும். அப்போ தான் வாயு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் படப்படன்னு பொரியும், கண்ணில் கையிலலாம் தெரிச்சிரும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த டைமில். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சது வந்து போட்டுக்கலாம். இதை மாதிரி சின்ன வெங்காயம் போட்டோம்னா தான் கேரட் சாப்பாடு நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டோம்னா ரெண்டுமே ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி வரும்போது நம்ம கேரட்டு போட்டுக்கலாம். ரொம்ப முருகலாக வரணும் அப்படியெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் கேரட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி சொதன்னு ஆயிரும். வேகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சாப்பாடு கிளறும்போது நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். சாப்பாடு, காய் எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுட்டேன். போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறணும் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி சொதன்னு ஆகாமல் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் வதக்குனாவே போதும். கேரட்லாம் நல்லா வெந்துடும். ஆனால் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நடுவுலலாம் க்ரன்ச்சியாக இருக்கும். சைடில் மட்டும் கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா மிளகாய் பொடி அந்த மாதிரி போட்டு கூட தாளிச்சிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம சுடு சாப்பாடு போட்டு கிளறணும் அப்படின்னா அந்த கேரட் சாப்பாடு வந்து நல்லாயிருக்கும். ஆறின சாப்பாடு போட்டோம்னா நல்லா இருக்காது. சுடு சாப்பாடு இந்த மாதிரி குக்கரை ஓப்பன் பண்ணோன்னே கொஞ்சம் அதுக்கு அளவாக போட்டு கிளறிக்கோங்க. ஆற வச்சு போடுறதுனாலும் போடலாம். இதே மாதிரி குக்கர்லேருந்து எடுத்து போடுறதுனாலும் போடலாம். ஆனால் ஒரு குக்கரை ஓப்பன் பண்ணோன்னே எடுத்து போட்டோம்னா தான் உதிராக வரும். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து போட்டோம்னா அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணோன்னே இது மாதிரி எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அதை எடுத்துகிட்டு இது கூட சேர்த்து கலந்துக்கோங்க. சூடாக கலந்துட்டு சூடாக சாப்பிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் அது மாதிரிலாம் கொடுக்கலாம். வேணும்னா மிளகாப்பொடி வந்து சேர்த்துக்கோங்க. மிளகாப்பொடி, மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்து கூட கலருவாங்க. அப்படி கலர்னாலும் நல்லாயிருக்கும். இப்போ வேறு பாத்திரத்துக்கும் மாற்றிட்டேன். உங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் பேக் பண்ணுறதுனால பேக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் தம்பிக்கு மதியானம் ஸ்கூல் விட்டு அவன் வந்துடுவான். அதனால் இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அவன் வந்து சாப்பிட்டுக்குவான். அப்போ இந்த கேரட் சாப்பாடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் உள்ள மற்ற வீடியோலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.